ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறோன்னா, இப்போ வந்து உளுத்தம்பருப்பு வச்சு ஒரு குணுக்கு தான் சேர்க்குறேன். தேங்காய் பால் குணுக்கு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது வந்து ஸ்வீட்டு. நம்ம வந்து இதில் வந்து போண்டா செய்வோம். இது வந்து ஸ்வீட்டாக சேர்க்குறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு 1.5 ஹவர்ஸாக உளுந்தும் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து பச்சரிசி சேர்த்துக்கோங்க. ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலை வந்து தேங்காவை அரைச்சி எடுத்துகிட்டு நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். வெல்லம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இல்லைனா இந்த ஒயிட் சுகர் சேர்த்துக்கணும். அப்படியே தட்டி போட்டிருக்கேன். அவ்வளோதான், வெறுமனே தட்டி போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த குணுக்கை போட்டு எடுத்துக்கலாம். ஒன்று சின்ன சின்னதாக கிள்ளி போடுங்க. கையில் தண்ணி தொட்டுக்கோங்க. கோல்டன் ஃப்ரை ஆக வேணாம். எப்படி இருக்கும்போதே நாம் வந்து எடுத்துடலாம். உள்ளே வெந்து தான் இருக்கும். கோல்டன் ஃப்ரை ஆக வேண்டாம். இந்த மாதிரி இருக்கும்போதே நம்ம எடுத்துடலாம். இதில் வந்து ஒரு 4 போண்டா போட்டுக்கலாம். 4 மிளகு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து தேங்காய் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுருங்க. சூப்பராக இருக்கும். சட்னி இதோட சாப்பிட்டோம்னா சூப்பராக. பல்ல குணுக்க சேர்த்துருவோம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து குழந்தைங்களுக்கு நம்ம ஈவினிங் டிஃபனாக செஞ்சு கொடுக்கலாம். ஸ்கூல் விட்டு காலேஜ் விட்டு வந்தால் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் தேங்காய் பால் குணுக்கு. இது வந்து செட்டிநாடு சைடில் வந்து பணியாரம் கூட சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து போண்டா செஞ்சேன், அதுவும் சூப்பராக இருக்குது. இது வந்து ஒயிட் சட்னி, அதாவது பொட்டுக்கடலையும் தேங்காய் வச்சு. இது வந்து இந்த மாதிரி ப்ரௌனாக தான் எடுக்கணும். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், ஒயிட்டாக இருந்தால் பாருங்கள் வெந்து தான் இருக்குது நல்லா உள்ள. சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதாவது ஈவினிங் வந்து டிஃபன் வந்து குழந்தைங்க வந்தாங்கன்னா கொடுக்கலாம். இது இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா ஒரு 10-15 மினிட்ஸ் இந்த தேங்காய் பால் இருந்துச்சு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும்.